இங்க நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு கல்யாணத்துல கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ண ஃபாரின் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனால இந்த சின்ன குட்டி பொண்ணு பார்த்ததும் நம்ம கல்யாணம் பண்ணா ஒரு ஃபாரின் மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்னு சொன்னா அவ அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சிடுறா. இப்படியே பல வருஷம் போய் நம்ம ஹீரோயினும் ஒரு பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க அவளோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணனால அவளுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. எந்த பொண்ணு கிட்ட இவளோட ஆசைய சொன்னாலும் அதே மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆக போகுது. ஹீரோயின் கிட்ட நீ கல்யாணம் பண்ணாமலே இருக்காத, நீ ஆசைப்பட்டது நடக்காது, ஏன்னா நீ பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ற, அது மட்டும் இல்லாம நீ 12th ஃபெயில். இதெல்லாம் கேட்கிற இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுனால இவளும் மன்னிச்சு விட்டுறா. அதனால இவ தங்கச்சி கிட்ட நான் பியூட்டி பார்லர் போய் ஃபாரின் போலான்னு நினைச்சேன், அது நடக்கல, சரி ஃபாரின் மாப்பிள்ளையாச்சும் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அது நடக்காது போல. இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது அதை அவங்க அம்மா கேட்டுடுறாங்க. அதனால இந்த அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் கனவே இருக்க கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு அவசர அவசரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சரி அவனாச்சும் நல்லா பாத்துப்பானேன்னு பார்த்தா வா